செங்கட்டாம்பட்டி கூட்டுறவு பண்ணை விவசாய நிலங்களில் திட மற்றும் திரவக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு. திண்டுக்கல் மாவட்டம் செங்கட்டாம்பட்டி கூட்டுறவு பண்ணை விவசாய நிலங்களில் திடக்கழிவு மற்றும் திரவக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திங்கட்கிழமை மதியம் 12:30 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய மனு அளித்தனர். அந்த மனுவில் திண்டுக்கல் மாவட்டம் செங்கட்டாம்பட்டி, சின்னம நாயக்கனூர் கோட்டை ஆகிய கிராமங்களுக்கு உட்பட்ட நிலமற்ற பட்டியலின மக்களுக்காக கடந்த 60 வருடங்களுக்கு முன்னால் தமிழக அரசால் 50 நபர்களுக்கு தலா 2 ஏக்கர் 50 சென்ட் மானாவாரி காடாக 2 ஏக்கர் புஞ்ச நிலம் வழங்கப்பட்டது. அந்த நிலங்களில் தற்போது வரை கூட்டுறவு பண்ணை விவசாயிகள் விவசாயம் செய்தும் மானாவாரி பயிர்களை பயிரிட்டும் வருகின்றனர். இந்த நிலையில் கூட்டுறவு பண்ணை விவசாய நிலங்களில் வத்தலக்குண்டு ஊராட்சி ஒன்றியம் எல்லைக்குட்பட்ட திடக்கழிவு மற்றும் திரவக்கழிவு பொருட்களை கொண்டு வந்து விவசாய நிலங்களில் கொட்டி சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுத்திகரிப்பு செய்ய போவதாக கூறியதால் இது தொடர்பாக நிலக்கோட்டை வட்டாட்சியரை சந்தித்து ஆட்சேபனை கடிதம் நேரில் வழங்கியுள்ளோம். அப்போது நிலக்கோட்டை வட்டாட்சியர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது தொடர்பான ஆட்சேபனை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்பதாகவும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என உறுதியளித்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறி 23/5/2024 நிலக்கோட்டை மாவட்ட வட்டாட்சியர் நேரில் வந்து விசாரித்து சென்றுள்ளார். இதனால் விவசாய நிலங்களில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல், விளை நிலங்கள் அருகில் வசிக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தொற்றுநோய் பரவும், நிலத்தடி நீர் மாசுபடும் அடைவதையும் விவசாய நிலங்கள் பாதிப்படையும் அதிக வாய்ப்புள்ளது. மேலும் கூட்டுறவு விவசாயிகளிடம் அவர்களது நிலங்களை பறிக்கும் செயலாகும். அதனால் கூட்டுறவு விவசாயிகள் தங்களது விவசாய நிலங்களை இழக்க நேரிடும், அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி கூட்டுறவு பண்ணை விவசாயிகள் திடக்கழிவு மற்றும் திரவக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு கொடுத்தனர். மேலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகை செய்து போராட்டம் நடத்தப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ அதை அரசு புறம்போக்குன்னு அறிவித்து அரசாங்கம் கையகப்படுத்துது. அந்த இடங்களில் இப்போ திடக்கழிவு திரவக்கழிவு மேலாண்மை செய்கிற மாதிரி ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம், அதனால் இந்த நிலங்களை பூரா எங்களுக்கு ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது விஷயமாக தாசில்தார் நிலக்கோட்டை வட்டாட்சியர்கிட்ட கடந்த 22/4/2024 ஆட்சேபனை மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவை விசாரித்து பார்த்தவங்க நிலக்கோட்டை வட்டாட்சியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் இந்த கடந்த ஒரு வாரமாக மீண்டும் அந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்ட போகிறோம், அதனால் நிலத்தை கையகப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலமற்ற அந்த விவசாயிகளை இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடவடிக்கை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக கண்டன போராட்டமும், நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டமும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய முற்றுகை போராட்டமும் நடக்கும்ன்றதை நான் இது மூலம் தெரிவிச்சுக்கிறோம். விவசாய கூட்டுறவு நல சங்கத்தின் சார்பாக தலைவராக இருக்கேன். பி. நாகராஜன்.